ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்னிகான் வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன வ்ளாக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லப்போனால் இந்த வ்ளாக் வந்துட்டு நான் முதலே வந்துட்டு எடுத்து வச்சிட்டேன். ஒரு ஐடியாவே இல்லை இதை வந்துட்டு ஒரு வ்ளாக்காக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ வந்துட்டு வ்ளாகில் எடுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு இன்ட்ரோ எடுக்கிறேன். என்ன வ்ளாக்னா, எங்கள் ஊரில் வந்துட்டு தேரோட்டம் பங்குனி மாதம் தான். ஆமாம், பங்குனி மாதம் தேரோட்டம் வைப்பாங்க. அந்த தேரோட்டம் விலாக் எடுக்குன்ட்டு சுத்தமாக ஐடியாவே இல்லை, சும்மா ரேண்டமாக எடுத்தேன். சரி, இந்த விலாகை ஒரு அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். அதை ஆக்சுவலாக சாமி கும்பிட்டது வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் தான் கும்பிட்ருப்போம். மிச்சம் இருந்த ஒரு 2 hours வந்துட்டு பூரா சுற்றி வந்துட்டு மோர் சர்பத்துக்கெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. அதை வாங்க போய்ட்டோம். அது வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் வந்துட்டு சாப்பாடு போட்டாங்க. அதெல்லாம் பார்சல் வாங்கி வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்டுருந்தோம். அந்த இதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போய் எல்லாரும் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே எல்லாருமே மெதுவாக தேர் இழுத்துட்டு வந்திருந்தாங்க. அழகாக இருந்துச்சு. தேர் இழுக்கும்போது பார்க்கும்போது ஒரு சூப்பர் வைப்பாக இருந்துச்சு. ஒரு 10-10:30 போல் வந்துட்டு கோயிலை சுற்றி இருக்கிற வீட்டில் வந்துட்டு சர்பத்து, மோர், லெமன் ஜூஸு இது மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே வெயிலுக்கு வந்துட்டு நான், என் அத்தை, என் சித்தி 3 பேருமே வாங்க கிளம்பிட்டோம். சாப்பாட்டில் வந்து லெமன் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், சாம்பார் சாதம் இதெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு இடத்துல கொத்துப்பட்டை போட்டாங்க. கொத்துப்பட்டைலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அது வாங்கிட்டோம். அப்புறம் தர்பூசணி எல்லாமே வெட்டி கொடுத்தாங்க. அது இதுன்னு நாங்கள் ஊசிலேயே அன்றைக்கி பூரா சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ரவுண்டா என்ன சாப்பாடு? என்ன எல்லாமே கொண்டு வந்திருக்கீங்க?
அது கட்டப்பை கொண்டு வந்துக்கலாம்ல, கட்டப்பை கொண்டு வந்துக்கலாம்ல. சாமி அங்கிட்டு வந்துட்டு நம்ம இங்கே சாமி கும்பிட்டு இருக்கோமா? சர்பஸ் கொடுக்குறாங்க. இடத்துக்கு எறிகிறாங்க உங்க மேல. வாங்கியாச்சா வாங்கியாச்சா வாங்கலையா? கேளத்துக்கு கேள கொடுத்து எறிகிறாங்களா? கொடுக்குறாங்க வாங்க. பார்த்து மோர் கொடுக்குறாங்க. மோர் நல்லா இருக்கு. அப்ப யாரும் குடிக்கலையா? ஒவ்வொரு வாட்டி வாங்கிட்டு வந்து இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சித்தி அது எத்தனை வாங்கணுங்க? அந்த இது அந்த குறுக்குறே அது கூட்டெல்லாம் வாங்கிக்கலாம். கூட்டமாக இருக்குது. அத்தையும் ஒரு கடை போட்டு வந்து கடை போட்டு வித்துருவோம் எல்லாத்தையும். அடிக்க வச்சுட்டு வரலாம். சாமி அங்கிட்ட வந்து நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். தட்டை எங்க கொடுக்குறாங்க பாருங்க. இத்தனை 3 பேர் வந்திருக்கு. 4 பிளேட்டா? சாப்பிட்டு போயிருமா? நல்லா கஷ்டு. ஆனால் இது நல்லா இருக்கு. நல்லா பால் ஆடையாக இருக்கு. நல்லா இருக்கு. பால் விற்பாங்களா? அப்போ சரி. இன்னைக்கு பால் வியாபாரம் போல. நீ போகப்பா வாங்கி போ. அது கிடக்கட்டும். மொத்தவங்களும் 1.5 லிட்டர் கேன தூக்கிட்டு வந்தாங்க. வாங்க சாப்பிட வாங்க.
சோறு போடுறாங்க, சோறு போடுறாங்க. இவன் வாங்கவே மாட்டியா? அதான் நீ வாங்கலையா? 2 பேத்துக்கு இவ்வளோதானா? சண்டை போட்டுக்கணும் தானே. வாங்கி வண்டி நிரப்பியாச்சு. ஜீவன் அங்கே சாப்பாடு போடுறாங்க. பண்ணிட்டாங்க. வாங்கி பிரித்து வச்சுருவான். ஃப்ரிட்ஜ் இல்லை, பிரித்து வச்சுருவான்.